அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே தெரியும், சமூக வலைதளங்களில் ஒரு விஷயம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. திரிசா, கூவத்தூர், எடப்பாடி பழனிசாமி, இந்த வெங்கடாச்சலம், ஏவி ராஜ் அப்படின்ற பேர் தொடர்ச்சியாக அடிபட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். அதில் சில பேர் வன்மங்கள் கக்கி வச்சுருக்காங்க. அதுவும் குறிப்பாக அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு கூச்சம் இருக்குது, ஐயரவாப்படுறோம். ஏன்னா நம்ம பல நாட்களாக பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ஒரு பொது புத்தி என்ன இருக்குன்னா, சினிமாக்காரங்கன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஒரு முதல் விஷயம். ரெண்டாவது, சினிமாக்காரங்கன்னா அவங்க என்ன வேணாலும் நம்ம பேசலாம். மூணாவது, சினிமாக்காரங்க நம்ம பேசினோம்னா நமக்கு நல்ல ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். இந்த கண்ணோட்டத்தில் சினிமாக்காரங்களை தொடர்ச்சியாக ஒரு விமர்சனம் பண்ணுறது, அவங்க கிண்டல் பண்ணி பேசுகிறது, அவங்களுடைய தொழிலை பற்றி கிண்டல் பண்ணி பேசுகிறது, குடும்பத்தை தப்பாக பேசுகிறது, அவங்க உறவு முறைப்பு தப்பாக பேசுன்னு சொல்லி பல பேர் பல விஷயங்களை பேசுவாங்க. அப்படி இந்த ஏவி ராஜிங்கிற ஒரு கிறுக்கு பையன், அதாவது அவன் ஒரு கிறுக்கன். அந்த கிறுக்க 40 லட்சம் ரூபா எதுக்காண்டி கொடுத்துருக்காம்னா, என்னமோ சமூக சேவை பண்ணுறதுக்கோ இல்லை மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கோ ஒன்றும் கொடுக்கல. அவன் லஞ்சம் கொடுத்துருக்கான். அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், அப்போ வெங்கடாச்சலம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. இவன் ஒரு கிறுக்கன், அவன் ஒரு மடையன். 40 லட்சம் திரும்ப கேட்டிருக்கான், கொடுக்க மாட்டேன்னு உடனே எடப்பாடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுவும் எடுப்படலை. உடனே கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. இதான் நடந்துச்சு. இப்போ உடனே இன்னமும் சமூக நீதி காக்க போகிற மாதிரியே மக்களுக்கு ஏதோ ஒரு கருத்து சொல்கிற போகிற மாதிரி கோர்த்து என்ன பண்ணாங்க தெரியுமா, அது பண்ண இதை பண்ணாங்கன்னு சொல்லி போட்டு கரும்பு பிடிச்சவனே என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். சொல்லக்கூடிய பரதேசி போகிற பக்கம் திரிசா பற்றி இழுத்து விட்டு போயிட்டான். கூவத்தில் திரிசா தான் கேட்டான். அப்புறம் அந்த கருணாஸுக்கு தெரியும், நடிகர் கருணாஸ் தான் அதில் ஏற்பாடு பண்ணார். பாவம், நான் 2 மூணு திரிசா எல்லா நடிகையும் இருந்தாலும் தான் ஏற்பாடு பண்ணேன். 6 வேணும்னு கேட்டவங்களுக்கு. எல்லா நடிகையும் இருந்தாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல, நிறையா இருக்குது. அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க. பாவம், கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது எதுவுமே. ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜலம் திரிஷா கேட்டார். பாவம், எனக்கு சின்ன பிள்ளையாக தான் வேணும்னு ஒட்டாரம் பிடிச்சார். ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறான். அவளுக்கு 25 லட்சம் கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க. அது பேசுறது மட்டும் இல்லாமல் உண்மையிலே அது பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கலந்து பேசுனதோடு இல்லாமல் அதுக்கு பிறகு தப்பாக பேச திரிசா மாதிரி தான் நான் சொன்னேன், அனுப்பி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்று நடந்தது என்னவென்று சரியாக சொல்லணுன்னாக்கா, நான் கூவத்தூருக்கு போயிருந்தேன். அங்கே நடந்த சம்பவத்தில் சொன்ன இந்த வெங்கடாஜலம் எம்எல்ஏ என்ன சொன்னார்னா, திரிசா மாதிரி அழகான பொண்ணு வேணும் தான் சொன்னார் ஒழிய, இந்த மாதிரி நான் திரிசாங்கிற சப்ஜெக்ட் நான் பேசலை. இதை திரிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது அதில் ஒரு மனசு ஆறுன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ இதில் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதை நெறியாளில் ஒருத்தன் கேள்வி மானங்கிட்டவன் கேள்வி கேட்குறான். திரிசா நானாக கிட்ட இருக்கணும், நான் தான் போந்து வந்துட்டு நான் எங்களுக்கு என்ன வேலை அங்கே உள்ளே வைக்கிறாங்க. ஏதோ 2 சோறு போட்டால் கறி திரும்பிட்டு வந்துட்டேன். திரிசா வந்தாங்களா எப்படி கேள்வி. திரிசா வந்தாங்களா? வன்மங்கள். இன்னொரு வன்மம் ஒருத்தர் இருக்கார். உண்மையிலே அவருக்கெல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண் குழந்தை இருக்கும், இல்லை ஒரு குழந்தை இருக்கும். இந்த பிஸ்பின்னு ஒருத்தர், நம்மளுடைய அப்பா வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளாம் அவரை பற்றி தரக்குறைவாக பேசக்கூடிய மனநிலையில் இருக்குன்னு சொல்ல போனால், அவன் இவன் அப்படின்னு பேசுகிற நிலைமையில என் மண்டக்குள்ள அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்படி பேசக்கூடாது, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேச நினச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, ஒரு அந்த யூடியூப்பில் நம்ம வீடியோ போடும்போது தமிழ் ஒன்று வைப்போம், ஒவ்வொருத்தவங்க வைப்பாங்க. அப்படி தமிழ் ஒன்று வச்சுருக்கார், திரிசாவுக்கு 25 லட்சம் அப்படின்னு. இது எவ்வளோ ஒரு வன்மமான பதிவு பார்த்துக்கோங்க. ஏன்னா பேசக்கூடியவன் ஒரு அறபோதவன், பேசக்கூடியவன் அவனுக்கு எதையாவது ஒரு கண்டென்ட் ஆகணுக்காண்டி ஏதோ ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிட்டான். என்ன விசாரிக்க வேண்டாமா? உன் குடும்ப பொண்ணு யாருமே பேசக்கூடாது, யாருமே சொல்லக்கூடாது. நம்ம உங்களுக்கு தெரிஞ்சவங்க குடும்ப பொண்ணு யாராவது ஒருத்தங்க இப்படி பேசினா இப்படி தான் தலைப்பச்சு போடுவாங்களா? எல்லாரும் பேசியிருக்காங்க, மனசாட்சியே இல்லாமல். திரிசாக்கு 25 லட்சமா? என்னது இது? அவன் பேசினவனே மறுப்பு தெரிவிச்சிட்டேன். நான் அப்படி சொன்ன தப்பான எடுத்துக்கிட்டாங்க, நான் தவறாக சொல்லிட்டேன், திரிசா மாதிரி தான் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் அந்த அப்படி பேசினதை என்னன்னே தெரியாது. அந்த பிஸ்மி பேச ஒரு வார்த்தை சொல்கிறார். அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைசி முடிக்கும் போது கர்மம் பிடிச்சோம்னா அவங்களாம் சாமி வேறு கும்பிட்றது கடையில் சொல்கிறாரு, மௌனம் சம்மதத்திற்கான அறிகுறி, அதே மாதிரி மௌனம் கோழைக்கான அறிகுறின்னு சொல்லுவாங்க. இதை திரிசாருக்கு எந்த நிலைப்பாடு இருக்காங்க நம்ம பார்க்கணுங்க. இதெல்லாம் இவன் எப்படி சொல்கிறதுனா, இவனை எதை வச்சு அடிக்க நமக்கு தெரிய மாட்டேங்கி. யூஸ் பிச்சைக்காண்டி, கண்டென்ட் பிச்சைக்காண்டி என்னெல்லாம் பேசுகிறான் பாருங்கள். அதுவும் விஜய் அவர்கள் ஏன் கேட்கவில்லைன்னு கேட்குறார். மானங்கட்ட பிஸ்மி அவர்களை விஜய் அவர்களை கேட்குறதுக்கு முன்னக்கூட்டி இந்த திரைத்துறையில் உச்சபட்சமாக இருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர் மாதத்துக்கு 4 திரைப்படம் எடுத்துகிட்டு இருக்காரு. விஜய் அரசியல் வர்றதுக்கு முன்னக்கூட்டி அரசியல்வாதி ஆகி சட்டமன்ற உறுப்பினர் ஆகி அமைச்சராகி இன்று துணை முதலமைச்சர் பொறுப்புக்கு காத்திருக்கக்கூடிய
சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் பற்றி கேள்வி கேட்பார் இவர். கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் அவர்கள் வந்து அவ்வளோதான், கட்சி பேரை சொல்லியிருக்க அவ்வளோதான், இன்னும் அரசியலுக்கு வரல அவர் வந்து. ஆனால் விஜய் அவர்கள் இதை பற்றி பேச மாட்டேங்காரு. உதயநிதி ஸ்டாலினை பற்றி கேட்க வேண்டியதானே, வாய் வலிக்கோ. உதயநிதி ஸ்டாலின் ஏன் இப்படி கேட்க மாட்டேங்குன்னு சொல்லி கேட்க வேண்டியதானே. இல்லை இன்றைக்கி 7ஆம் ஆண்டு கட்சி தொடங்கி கமலஹாசனை பற்றி போகிற போக்கில் அடிக்கக்கூடிய பிஸ்மி அவர்கள் போகிற போக்கில் கமலஹாசன் கேட்டிருக்க திரைத்துலேருந்து வந்திருக்க அவருங்க அப்படி போகிற போக்கு அடிக்கிறவர் இந்த தமிழில் கமலஹாசனையும் போட்டிருக்க வேண்டியதானே. கேட்க போட மாட்டேங்க. வியூஸ் பிச்சை. திருசாக்கு 25 லட்சம், வாயை மூடும் விஜய், மௌனிக்கும் விஜய், இந்த மாதிரி தலைப்பு போட்டோம்னா வந்து எல்லாரும் வந்து நின்று பேசி பார்த்துட்டு போவாங்க. என்ன பேசி பார்க்குறதுக்குன்ட்டு ஒரு குடும்பத்தில் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எங்கேருந்தும் வந்துடலை. போகிற போக்கில் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் 20 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நடிகை, அது உச்சபட்சத்தில் இப்போவும் இருக்கிறாங்க. 90 கிட்ஸுக்குலாம் அப்படிப்பட்ட ஒரு நடிகை அவங்க வந்து இப்போவும் திரிசாவை யாரும் மறக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நடிகை ஒரு கெட்ட பேர் கூட இன்னும் நடிகை கிடையாது. 20 வருஷமாக திரைத்துறையில் இருந்தாலுமே நம்மளாம் ஒரு சின்ன வயசுலேயே பார்த்துட்டு அவங்களை வந்து கில்லி படம் பார்க்கும்போது நமக்கு நினைவு இருக்குது. கில்லி படத்தில் அவங்க பார்த்தோம் அப்படி நம்ம பார்த்த ஞாபகம் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கும்போது ஒரு கெட்ட பேரோ எதுவுமே சம்பாதிக்காத ஒருத்தங்க அப்படி தமிழ் சினிமாவில் அவ்வளோ நீட்டாக நடிச்சிட்டு போகக்கூடியவங்க, பெண்களை அதிகமாக பிடிக்கக்கூடியவங்க திரிசா இருப்பாங்க. பெண்களே திரிசாவுக்கு பிடிக்கும் அப்படிப்பட்ட நடிக்கவங்க வந்து. அப்போ அவங்கள போகிற போக்கில் ஒரு கபோதி பையன் ஒரு வார்த்தையை சொல்லி விட்டு போயிட்டான். அந்த கபோதிக்கு தான் அறிவு கிடையாது. போகிற போக்கில் சொல்லி போட்டான்னு சொல்ல போனால் அவர் சொன்ன மாதிரியே திரிசாங் மாதிரிங்கிற பேரை தான் திரிசா சொல்லி போட்டார். ஏதோ கண்டென்ட் ஆகுது நினச்சி சொல்லி விட்டு போயிட்டார் போல இருக்குது. தரக்குறைய வார்த்தையை விட்டுட்டு போயிட்டார். ஆனால் அவனுக்கு தான் மூளை இல்லை. வீடியோ பேசக்கூடியவங்க, இந்த யூடியூப்பில் வியூஸ் பிச்சை எடுக்கக்கூடியவங்க, மானங்கட்டவங்க, உன் குடும்பத்தில் உன் வீட்டில் உன் தெரிஞ்சவங்க உன் சொந்தக்காரங்களுக்கு இப்படி வந்தால் பார்த்துட்டு இருப்பாங்களா? இதே மாதிரி பேசினா திரிசாயின் உடனே பதில் சொல்லவில்லை. அந்த அவர் பேர் மனசொல்லிக்கான பொங்கல் திருச்சவர்கள் இதற்கேன்னு உடனே பதில் சொல்லவில்லை. உடனே பதில் சொல்லிடணும். அங்கே ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அவங்க விஷயம் இருந்திருக்கும், அவங்க தகவல் லேட்டாக தெரிஞ்சிருக்கலாம். வந்த உடனே தகவல் தெரிஞ்ச உடனே இப்போ ட்வீட் போடுறாங்க. இது ரொம்ப மோசமான விஷயம், தரகுறவாக இருக்குது, சட்ட நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லி பதிவு விடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. எனக்கு கண்டென்ட் கிடச்சிருச்சு. திரிசா வந்து எதுவும் பேசலைங்க, மௌன சம்மதத்துக்கான அறிகுறிங்க அப்படின்னு இப்படி எடுத்துக்கிடுவாங்க. அது ஒரு கோழைத்தனங்க. என்னங்கடா இதெல்லாம் வந்து. இன்னொரு பக்கத்து இன்னொரு பொம்பளை அவர்களுடைய உடல் தேவையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி நிறைவு செய்திருக்கிறார். அப்படின்னு பார்த்தா விபச்சாரம் செய்து முதலமைச்சராக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த பிள்ளை பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ ஆபாசம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு பெண் பார்த்துக்கோங்க, ஒரு பெண் உட்காந்துக்கிட்டு ஒரு இணையதளத்தில் நமக்கு கிட்ட வந்து மைக்க நீட்டிட்டாங்க, நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம் நினச்சிக்கிட்டு அந்த ஒரு அறவைக்கடை உட்காந்து பேசிக்கிட்டு இந்த அறவைக்கடை இந்த கபோதி போய் உட்காந்து விண்டரி எடுத்துகிட்டு இருக்கான். இந்த கபோதி பையன் பேசக்கூடியவங்க அது பேசுகிற பொம்பளையாச்சு தெளிவாக சொல்லு. ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு, அவன் நடிகைன்ட்டு போகிறான். வீட்டு அட்ரஸ் எல்லாம் சேர்த்து கொடுங்கடா மானம் கட்டுவீங்களா, ஏன்டா இந்த பிழைக்கிறீங்க? ஒரு நடிகையை ஒருத்தன் வந்து பொது வெளியில் ஒருத்தன் தப்பாக பேசிட்டு போகிறான். தப்பாக பேச தாண்டி ஒரு வார்த்தையை விட்டுட்டு போயிட்டு அவன் வந்து அதுக்கு மன்னிப்பு ரெண்டாவது விஷயம். ஆனால் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு திரிசா அவர்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா 10 பேர் 10 விஷயங்களை பேசிட்டு போவான். அந்த நடிகை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோட்டலில் இருந்தாங்கங்க அப்படிம்பா. இன்னொருத்தர் வந்து அந்த ஹீரோ வெளிநாட்டில் அந்த பெண்ணு கூட இருந்தாங்கங்க அப்படிம்பா. பரதேசி போய் அவனுக்கு கிஸ்கிசு பேசுகிறது அவனுக்கு யார் அந்த பிஸ்மி மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த மூணு புரோக்கர் உட்காந்துருப்பாங்களே வலைப்பேச்சுன்னு சொல்லிக்கிட்டு அந்தனே இந்த 3 உட்காந்துருப்பாங்களே புரோக்கர் பசங்க, இந்த 3 பேர் உட்காந்த மணிக்கு உட்காந்து கிசு பேசுகிறது. யார் வீட்டில் யார் இருக்கா, என்ன வீட்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கக்கூடிய மணலில் இருக்கக்கூடிய புரோக்கர் பசங்களுக்கு இந்த வேலை இருக்கும். எல்லாருக்கும் இதே வேலையை இருந்துக்கிட்டு இருக்கோம். புரோக்கர் இருப்பீங்க. ஒரு விஷயம் வந்துடக்கூடாது, ஒரு பெண்ணை பற்றி விஷயம் வந்துடக்கூடாது. எத்தனை பெரிய தமிழ் சினிமாவில் எவ்வளோ படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பெரிய பேர் புகழோடு இருக்காங்க. இப்போவும் வந்து பேர் புகழ் இன்னும் போகாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த திரிசா அவர்களை கொஞ்சம் கூட ஒருத்தன் மனசாட்சியெலாம் பேசிட்டு போயிட்டான். அதை நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? சோறு திங்கிறோம்ல, உப்பு போட்டு திங்கிறோம்ல, சாமி கும்பிட்றோம், தொலை போகிறோம், ஜீசஸை கும்பிட எல்லாம் செய்கிறோம்ல. இப்படி ஒருத்தன் பேசுகிறான்னா உண்மைத்தன்மை என்ன கொஞ்சம் பார்த்து போடுவேன். ஈன பிழைப்பு இது வந்து மானங்கட்ட ஈனை பிழைப்பு. இந்த ஈனை பிழைப்பு பிழைக்கிறதுக்கு வேறு வேலை பார்த்துட்டு போயிடலாம். அதையும் வச்சு ஒருத்தன் ட்ரோல் பண்ணுறான் பாருங்கள். என் கனவு கண்ணிக்கு 25 லட்சம் தானா அப்படின்ட்டு. ஏண்டா அவனே ஒரு டுபாக்கு ஒரு பேசினவன் ராஜிங்கிறவன், அவனையும் ஒன்று தெரியாமல் வளரிட்டு போயிட்டான். அவனுக்கு மன்னிப்பும் கட்டி விட்டு போயிட்டார். அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்களே சுய அரிப்புக்கு. சுயன்பம் காண்றதை விட மோசமான மணல் இது வந்து மோசமான மண்ணில். இந்த மண்ணிலேருந்து இந்த வயசுக்கு அப்போ இருக்கவே கூடாது. சொல்லப்போனால் பிஸ்மி ஒரு மாதிரி இருக்கிறவங்களுக்கு
ஒரு தகப்ப ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரிஞ்சுக்கணும். விஜயை பற்றி பேசக்கூடிய விஸ்மியா இருக்குது. நம்ம விஜய் பிடிக்கின்ற விஷயம் அதையும் தாண்டி ஒரு வரமுறை இருக்குது பேசுகிறதுக்கு. நீங்கள் பேசுகிறது விஜயை கேட்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கேட்டுருவாரா? உதயநிதி ஸ்டாலினுடைய திரைப்படத்தினுடைய தயாரிப்பில் திருசா நடிக்கவே இல்லையா இந்த படத்துலையும்? அவரை பற்றி கேட்க வேண்டியது ஏன் கேட்கல? வியூஸ் பிச்சை கலையுது, பிச்சைக்காரத்தனமாக. இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மானங்கெட்ட ஜென்மங்கள். இது எல்லாமே அப்படி தான். திருசா வச்சு பேசிட்டு வியூஸ் பிச்சை கலைஞ்சாங்க தெரியுமா? முழுக்க எடப்பாடி அசிங்கப்படுத்த போகிறோம், நாங்கள் எடப்பாடி முகத்தில் கிழிக்க போகிறோன்ட்டு. அங்கே ஒரு பெண் இருக்குது, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அதை சார்ந்து எத்தனை சொந்தங்கள் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், மனநிலை யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒருத்தர் பேசி விட்டு போயிட்டானே அவங்க எப்படி சமாளிப்பாங்க அந்த மனநிலையிலிருந்து? நினச்சே பார்க்க முடியும். நமக்கு வந்து அந்த வார்த்தை சொல்கிறதுக்கே நமக்கு நாக்கு கூசுது. அப்படி பேசி விட்டு போயிட்டாரு, அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க மானக்கண்ட ஜென்மங்களா. கைத்தில் போய் தொங்குங்க.